வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கடக ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலன்களை நாம இந்த சேனல்ல கொடுத்துட்டு வரோம். மற்ற ராசிகளோட ராசி பலனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் நமது கடக ராசிக்கான முக்கிய விஷயங்களை, இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் 13/11/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:12 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 10:25 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:16 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். இன்றைய தினம் நமது கடகராசிக்கான கிரக நிலைகளை காணலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் இன்றைக்கி நமது கடகராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன விஷயங்களை செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆழ்ந்தது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ் அமையும். எனவே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சூரியனுடன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். இது ஒரு சந்திராஷ்டம தினமாகும். இன்று மதியம் 2:27 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன், பொறுமையுடன், நிதானத்துடன் செயல்படுவது மிக அவசியமாக உள்ளது. இது தவிர ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு இன்று மாலை 6:10 மேல் குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தில் அமர்கிறார். இதன் மூலமாக உங்களுக்கு சற்று பகைமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே மற்றவர்களுடன் பகைமையை ஏற்படுத்திக் கொள்வதில் நீங்கள் இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாருடனும் பகைமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அனைவருடனும் அன்புடன் பழகுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். குரு பகவான் இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் நீங்கள் இனிமையாக பேசி பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு இனிமையான காலகட்டமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், மற்றவர்களை அனுசரித்து பக்குவமாக இதமாக பேசி நடந்து கொள்வது, இனிமையாக பழகுவது மிக மிக முக்கியம் என்பதை மறவாதீர்கள். இதை செய்தால் உங்களுக்கு இன்றைய காலகட்டம் மிகவும் ஒரு நல்ல காலகட்டமாக அமைத்துக் கொள்ள முடியும். பகைமை காரணமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே பகைமையை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் ஆதாயம் பெற வேண்டும் என்றால் அனைவருடனும் ஃப்ரெண்ட்ஸாக மாறிக்கொள்ளுங்கள். பகைவராக இருப்பவர்கள் கூட நீங்கள் சற்று இதமாக பேசி உங்களது நண்பர்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். மேலும் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் முடிந்தவரை பயணங்களை தள்ளி வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே முடிந்தவரை தேவையற்ற பயணத்தை தவிர்த்து விடுங்கள். சில சுற்றுலாக்கள் செய்வது அல்லது சில பொழுதுபோக்குகளுக்காக வெளியூர் செல்வது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் சற்று தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். எனவே பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் பெற்றாலும் அது சற்று காலதாமதமாக அமையலாம். இதனால் நீங்கள் சற்று சோர்வடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே நீங்கள் அதில் சற்று கவனமாக செலுத்துங்கள். கண்டிப்பாக உங்களது முயற்சிகள் காலதாமதமாக ஆனாலும் அது வெற்றியடையும் என்பதை மறவாதீர்கள். அதை நினைத்து உற்சாகமாக செயல்படுங்கள். இது தவிர சில செலவுகள் உங்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் உங்களது சேமிப்புகள் கண்டிப்பாக குறைய வாய்ப்புகளும் உண்டு. எனவே நீங்கள் இன்றைய தினம் சற்று முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை 2-3 நாட்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது.
உங்களது குழந்தைகளின் படிப்பிலும் சற்று மந்தமான சூழ்நிலையில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே கவலைப்படாதீர்கள், அது விரைவில் சரியாகிவிடும். அனைத்து சலுகைகள் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட பணிகளிலும் சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது உங்களுக்கு மிக மிக அவசியம். யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம், கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். கோபப்படாமல் அமைதியுடன், பக்குவமுடன், நிதானத்துடன், பொறுமையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது. மேலும் இன்றைய தினம் உங்களை பிரிந்து சென்றவர்களை பற்றிய ஒரு நினைவுகள் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் நீங்கள் அத்தகைய நினைவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் தேவையற்ற ஒரு பிம்பத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்டு அந்த பிம்பத்தை நினைத்து நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்க வேண்டாம். அதை இன்று தவிர்த்து விடுங்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு வழக்கமான வேலைகள் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக செய்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முயற்சி செய்வது உங்களுக்கு மிக மிக நல்லது. இது தவிர உங்களது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சற்று ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி உங்களது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை களைய முயற்சி செய்யுங்கள். உடலுக்கு தேவையில்லாத, உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஏதேனும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை தவறாமல் எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முயற்சி செய்யுங்கள். மேலும் இன்றைய தினம் நீங்கள் சம்பாதிக்க பல வழிகளை தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான நல்ல நிதி திட்டங்களை நீங்கள் முதலீடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். நீங்கள் யாருடனும் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அல்லது சண்டை போடுவது அல்லது கடுஞ்சொற்களால், தீய சொற்களால் திட்டுவது போன்றவற்றை நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. முடிந்தவரை மற்றவர்களிடம் குறைகளே இருந்தாலும் அதை நீங்கள் குறைகளாக வெளிக்கொணர்ந்து மற்றவர்களிடம் வெளிக்கொணராமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை மற்றவர்களை அனுசரித்து நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலர்களிடமிருந்து விலகி இருப்பவர்கள் போன் செய்வது, தொலைபேசியில் இரவு நேரங்கள் பேசுவது போன்றவற்றின் மூலமாக உங்களது காதலரை நீங்கள் மனதில் கொண்டு இனிமையாக நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் அன்பு, குடும்பம், பாசம், பணம் ஆகியவற்றிலிருந்து விலகி ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிலரை நீங்கள் சந்திக்க விரும்பக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல நன்மைகள் கிடைக்கவும் அதிகமாக வாய்ப்புகள் என்று உள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் உங்களது குடும்பத்திற்காக நீங்கள் எந்தவிதமான முயற்சிகள் எடுத்தாலும் அதை கட்டாயமாக தளராமல், பின்வாங்காமல் நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் நீங்கள் மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 9. மேலும் இன்றைய தினத்திற்கான நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ நிறங்களை நீங்கள் இன்று பயன்படுத்தலாம். உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த விரும்பினால் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நெய் மற்றும் ஆல்மண்ட் மற்றும் பீனட்ஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில பயணங்களை மேற்கொண்டால் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று மஞ்சள் நிற துணிகளை நீங்கள் கொடுத்து தானம் செய்வதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு சிறந்த வழிமுறையாக அமையும். நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மந்தமான சூழ்நிலைகள் உங்களது குழந்தைகளின் படிப்பில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. பிறகு அது சரியாகிவிடும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதன் மூலமாக உங்களது சேமிப்பு பணங்கள் குறையவும் வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் உங்களது முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து சில உதவிகள் கிடைக்கப் பெறலாம். ஆனாலும் அது சற்று காலதாமதமாக கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு சற்று சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் நீங்கள் உதவிகள் கிடைப்பதற்கு எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் உங்களை வாட்டக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். அவர்களிடம் நீங்கள் தொலைபேசி வழியாக இரவு நேரங்களில் பேசி மனதை ஒரு நல்ல புத்துணர்வுடன் வைத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் நிதானத்துடன், பொறுமையுடன், அமைதியுடன், கோபப்படாமல் அனைத்து விஷயங்களிலும் செயல்படுவது மிகவும் நல்லது. இதமான பேச்சுக்கள் மூலமாக பகைவரை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களது மதிநுட்பத்தால் நீங்கள் சிறப்பாக நல்ல பலன்களை அடைய முடியும்.
யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள், சண்டை போடாதீர்கள் மற்றும் அனுசரித்து செல்லுங்கள். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட லைக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எங்களுக்கு அது உற்சாகத்தை தரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எங்களுடைய வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ண அது உதவியா இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.